சாலை விபத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய ராகுல் டிக்கி தன்னோட மரணத்தை பற்றி முன்பே கணிச்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ அவங்க ஃபாலோவர்ஸ் மத்தியிலையும் குடும்ப சேர்ந்தவங்க மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதோட விவரத்தை தான் தொழிலில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பல பேர் போட்டிருக்கிற ரீல்ஸை ரீக்ரியேட் பண்ணி பெண் வேஷம் போட்டு மக்களை சிரிக்க வச்சவர் தான் ராகுல் டிக்கி. கிட்டத்தட்ட 8 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே அவருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ராகுல் டிக்கி ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி சாலை விபத்தில் இறந்து போன விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சியும் சோகத்தை ஏற்படுத்திருந்துச்சு. இந்த நிலையில் சாலை விபத்தில் தான் இறக்க போகிறோம் அப்படிங்கிறத ராகுல் டிக்கி ஏற்கனவே கணிச்ச விஷயம் இப்போ ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதாவது ராகுல் இன்ஸ்டாகிராம் அப்புறமா யூடியூப் இது ரெண்டுத்துலையுமே ரீல்ஸ் போடுவார், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது போக ராகுல் ஒரு சில ஷார்ட் ஃபிலிமையும் நடிச்சிருக்காராம். அதாவது ராகுல் டிக்கிக்கு பைக்னால் ரொம்ப உயிர். அவர் சோஷியல் மீடியா மூலமா சம்பாதிச்ச பணத்தில் தான் சொந்த காசில் NS200 அப்படிங்கிற பைக்கையும் வாங்கியிருக்காரு. ஆனால் இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பார்ப்பார். அப்படி பார்த்த ஒரு வேலை தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறது. அவர் நடித்த ஷார்ட் ஃபிலிம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பைக் விபத்தில் ஹெல்மெட் போடாமல் போய் ஒரு இளைஞர் அடிபட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஹெல்மெட்டோட அவேர்னஸ்க்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை கொஞ்சம் வருஷம் முன்னாடி நடித்து அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு இளைஞர் ரொம்ப அதிவேகமாக பைக்கில் போகிற மாதிரியும் அவர் ஹெல்மெட் போடாமல் போகிறதால என்ன விளைவுகளை சந்திக்கிறாரு, அவர் எப்படி உயிர் பறிப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிம் இடம்பெற்றிருக்குது. அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இப்போ ராகுலோட நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்குதான். அவங்க பிரதர் பேசும்போது ராகுல் ஹெல்மெட் தான் போட்டிருந்தாரு, ஹெல்மெட் போட்டிருந்தும் அவரோட உயிர் எப்படி போணுச்சுன்னு தெரியலங்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் அதிவேகமாக பயணம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் போடாமல் போனது தான் அவர் உயிர் பிரிஞ்சதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் விஷயம் பரவிட்டுருக்கு. ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் அவர் சாலை விபத்தில் இறந்து போகிற மாதிரி ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்தது விஷயம் இப்போ அவரோட ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. தன்னோட மரணம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத தன்னை அறியாமல் அவர் கணிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல சோகமான செய்தி இப்போ வெளிவந்திருக்குது. இந்த விஷயத்தை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாலையும் அவங்க ஃபாலோவர்ஸாலையும் ஏற்றுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் கோபிசெட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த கவுந்தம்பாடி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெண்ணை தான் ராகுல் திருமணம் பண்ணியிருந்தார். அவங்க பேர் தேவிகா. அவங்க இப்போ ரீசெண்டாக ராகுலோட பேரண்ட்ஸை பற்றி பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக ராகுலுக்கு குடிப்பழக்கம் இருந்ததாகவும் ராகுலோட அம்மாவே ராகுலுக்கு குடிப்பழக்கத்துக்காக ஊக்குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பல திருக்கும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் வேலைக்கு போயிட்டு ஒர்க்கு போயிட்டு வரும்போது உடம்பு டயர்டாக இருக்கா, ஓகே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவே பர்மிஷன் கொடுப்பாங்களாம். இந்த விஷயத்த ராகுலோட அம்மா மறுத்திருக்காங்க. நானே எப்படி என் பையனை சாகடிப்பேன், என் பையனை எப்படி கொல்லுவேன், தரையில் படாமல் நான் பையனை வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கதறாங்க. இன்னொரு பக்கம் ராகுலோட மனைவி தேவிகா சொன்ன விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.